பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம ஒரு சாட்சியை குறித்து பார்க்கலாம். அது என்ன சாட்சி அப்படின்னா, தேவனால் எல்லாம் கூடுங்க. ஆமாங்க, கர்த்தர் நம்மளோட இருதயத்துல ஒரு வாஞ்சையையும் ஒரு விருப்பத்தையும் கொடுக்கும்போது அந்த காரியத்திற்காக அவரே ஜெபிக்க சொல்லுவாரு. ஜெபிக்க சொன்னது மட்டும் இல்லாம அந்த காரியத்தை அவரே வாய்க்க பண்ணுவாருங்க. மனுஷனால அது சாத்தியமே இல்லை. ஏன் நம்மளே நினைப்போம் அந்த காரியத்தினால சாத்தியமே இல்லை அப்படின்னு. ஆனா அந்த காரியத்தை கர்த்தரால கூடும் அப்படின்னு சொல்லி அவர் செய்யும்போது நம்மளுடைய கண்கள் அதை ஆச்சரியமா பார்க்குங்க. அந்த மாதிரி சாட்சியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எல்லாரும் சாட்சியை கவனமா கேளுங்க, கடைசி வரைக்கும் கேளுங்க. சகோதரர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் தன்னோட உடன் ஊழியக்காரர்களோட சேர்ந்து உபவாசித்து அவங்களோட ஐக்கியமாகி அவங்களோட சேர்ந்து ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இது ஒரு சின்ன குழுவா இருக்கும்போது நடந்துச்சுங்க. இப்போ பணித்தளங்கள் எல்லாமே நல்லாவே வளர்ந்துட்டது. அதிகப்படியான ஊழியர்களும் வந்துட்டாங்க. ஸோ அதனால அவங்க எல்லாரிடத்துலயும் போய் தங்கி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதனால அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சம் ஊழியக்காரங்களா கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்களோட ஐக்கியமாகி அவங்களுக்கு ஊழியத்துல நிறைய காரியம் சொல்லி கொடுக்கணும்னு இவங்க மனசுல வச்சிருந்தாங்க. குறைந்தபட்சம் ஒரு 12 குடும்பங்களை கூப்பிட்டு தங்களோட வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல இருப்பிடமும் அதுக்கடுத்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எல்லாத்தையுமே ஒரு கெஸ்ட் ரூம் மாதிரி அவங்களுக்கு செய்யறதற்கு பிளான் மனசுல வச்சிருந்தாங்க. அப்படி அந்த உடன் ஊழியர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அது ஊழியத்துக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு நினைச்சிட்டு அவங்க ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்றாங்க. அப்போ அவங்க ஒரு வரைபடம் மாதிரி போடுறாங்க. இத்தனை இத்தனை ரூம் இருக்கணும், இன்னென்ன காரியங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு டிசைன் மாதிரி அவங்க பேப்பர்ல போடுறாங்க. போட்டு முடிச்ச பின்னாடி அவங்களுக்கு ஒரு சத்தம் கேக்குது. என்ன சத்தம் அப்படின்னா, போய் அளந்து பார் அப்படின்ற ஒரு சத்தம் கேக்குது. அங்க ஒரு காலி இடம் மாதிரி இருந்துச்சு. அந்த காலி இடத்த இவங்க போய் ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு போய் அளக்குறாங்க. அப்படி அளக்கும் போது இவங்க போட்ட பிளானுக்கு எல்லாமே பக்காவா அந்த இடம் செட் ஆச்சுங்க. உடனே கர்த்தர் இதுக்கு நம்மளுக்கு வழிவாசலை திறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவி, அதாவது சகோதரி ரூபலேகா அவர்கள்ட்ட இந்த பிளானை சொல்றாங்க. உடனே இவங்க 2 பேரும் கை கோர்த்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த வரைபடத்தை ஒரு ஹால்ல ஒட்டி அவங்க ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற உடன் வேலையாளர் கேக்குறாங்க, இது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்களுக்கு விளக்கினாங்க. இந்த மாதிரி நம்ம உடன் ஊழியர்களுக்கு நம்ம ஒரு ரூம் மாதிரி நம்ம கட்டி தந்து நம்மளுக்கு அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அதற்கு அந்த சகோதரர் மரியதாஸ் அண்ணே 2 மாசமா நம்ம உடன் ஊழியர்களுக்கு அலோவன்ஸ் தரவே இல்லை, இது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதானே, மறந்துட்டீங்களா அப்படின்னு கொஞ்சம் ஏளனமா சிரிச்சாங்க. சிரிச்சுட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் தேவன் தான் சொல்லியிருக்காரு, தேவனால் எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லி இவங்க ஜெபத்துல வைக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் சுவிஸ் தேசத்துக்கு பிரசங்கம் பண்றதுக்காக போயிருந்தாங்க. அங்க ஒரு வேதாகம கலாசாலை இருந்தது. அங்க கிட்டத்தட்ட 400 பேர் கூடியிருந்தாங்க. அவங்க மத்தியில பிரசங்கம் பண்ணாரு. அந்த பிரசங்க முடிவுல யாருமே எந்த சவுண்டுமே இல்லைங்க, ஒரு நிசப்தமா இருந்தது. அங்க சகோதரர் ஹெய்னர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள்ட்ட சொன்னாங்க, இன்னைக்கு நீ சரியா பேசலப்பா அவ்வளவா அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவர் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. மறுநாள் அதிகாலையில அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள்ட்ட கர்த்தர் சொல்றாரு, அந்த உடன் ஊழியர் கட்டிட அமைப்புக்காக இன்னைக்கு உனக்கு 18 லட்சம் கிடைக்கும், அதற்கு நான் வழிவாசலை திறந்திருக்கேன் அப்படின்னு அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள்ட்ட பேசியிருக்காங்க. உடனே இந்த காரியத்தை தன்னோட மனைவிட்ட போய் சொல்றாங்க. இந்த மாதிரி கர்த்தர் இன்னைக்கு 18 லட்சம் தருவேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு இவங்க காலையில டிஃபன் சாப்பிட்றதுக்காக ஃபர்ஸ்ட் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் போறாங்க. அங்க சகோதரர் ஹெய்னர் சொல்றாங்க, சிரிச்சுக்கிட்டே உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் சொல்றாங்க, யாராவது 18 லட்சத்துக்கு செக் கொடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஹெய்னருக்கு ஷாக் ஆயிட்டாங்க. ஏன் அப்படின்னா எப்படி இவங்களுக்கு தெரியும், யார் உங்களுக்கு சொன்னா அப்படின்றது. இல்ல, கர்த்தர் காலையில எனக்கு சொன்னாரு, இந்த மாதிரி கட்டட அமைப்புக்காக 18 லட்சம் ரூபாய் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதனாலதான் நான் சொல்றேன் அப்படின்னே. இது என்னால நம்ப முடியலையே அப்படின்னு சொல்லும் போது, நீங்க நம்பலைன்னா என்னோட மனைவி இனிமேதான் வருவாங்க, அவங்ககிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்போ சகோதரி ரூபலேகா அந்த இடத்துக்கு சாப்பிட்றதுக்கு வராங்க. அப்போ சகோதரி ரூபலேகா அவர்கள்ட்ட ஹெய்னர் கேக்குறாங்க, காலையில அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் போது, கர்த்தர் 18 லட்சம் கொடுப்பே அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது இந்த ஹெய்னர் அதிர்ந்து போயிட்டாங்க. அந்த கலாசாலையில பேசினது ரொம்ப டீப்பான மெசேஜா இருந்து அங்க இருக்கிற
அங்க இருக்கிற அந்த கலாசாலா டைரக்டர் வந்து அதனால ஆசீர்வதிக்கப்பட்டதுனால உடனே 18 லட்சம் செக் வந்து கொடுக்க சொல்லிட்டாங்க காலையிலேயே அப்படின்னு அந்த செக்கை வந்து அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் கையில வந்து கைனர் கொடுக்குறாங்க. அந்த பணத்தை வச்சு அந்த கட்டிட வேலையை 18 மாசத்துல கர்த்தர் முடிக்க வச்சாருங்க. இந்த மாதிரி காரியத்தை இந்த மாதிரி வாஞ்சையையும் விருப்பத்தையும் கர்த்தர் நம்மளுடைய இதயத்துல வந்து உண்டாக்குவாருங்க. அதை வாய்க்கவும் செய்வாரு. இந்த சாட்சியில இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, நம்மளுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை பேசுறாருன்னு நினைக்கிறோம் அப்படின்னா கர்த்தரிடத்துல கன்ஃபர்மேஷன் வாங்குங்க. கண்டிப்பா அந்த காரியத்தை அவர் வந்து வாய்க்க செய்வாருங்க. அது எப்படியா இருந்தாலும் அவர் செய்கிற காரியம் எப்போதுமே அற்புதமும் அதிசயமாக தாங்க இருக்கும். சில நேரத்துல அந்த காரியம் வந்து மற்றவங்களுக்கு சிரிப்பு தர அளவுக்கு இருக்கும். எப்படி அந்த சகோதரர் மரியதாஸ் அவர்கள் வந்து ஏளன சிரிப்போட செஞ்சாங்களோ. ஏன்னா ஃபேக்ட் என்ன அப்படின்னா அலோவன்ஸ் கொடுக்க முடியாத சூழ்நிலை. ஆனா கர்த்தர் வந்து கட்டட அமைப்புக்கு எப்படி உதவுவாரு அப்படின்றது ஒரு பிராக்டிக்கலான திங்கிங். அவங்களையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஆனா கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கை வச்சு தேவனால எல்லாம் கூடும் நம்ம நம்பிக்கை வச்சு அந்த காரியத்துக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் வழிவாசலை திறப்பாருங்க. அதே போலதான் நம்மளோட காரியத்துக்கு கர்த்தர் உங்களிடத்துல பேசியிருக்காரா, அதற்காக ஜெபிங்க. உங்களோட ஒரு பிரேயர் பார்ட்னர் சேர்த்துக்கோங்க. அவங்களோட சேர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாக அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கண்டிப்பாக இந்த சாட்சி நிறைய பேர்த்துக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அப்படி பிரயோஜனம் உள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்க ஃபேமிலி சர்க்கிள்க்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாட்சி பகிர்வதன் மூலமாக நம்ம ஆத்துமாக்களை சேகரிக்கலாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ.